சொரக்காயை வச்சு ஒரு சூப்பரான கூட்டு எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இந்த கூட்டு பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம தேங்காயை அரைச்சிக்கலாம். 1/4 கப் அளவு தேங்காய் எடுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பானையில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கும் போதே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாயை கீரி சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் வேகட்டும். தக்காளி நல்லா மசிஞ்சதும் 2 கப் அளவு சொரக்காயை விதையெல்லாம் நீக்கிட்டு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 1/4 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து மூடி போட்டு 5 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். அதிகமாக தண்ணி சேர்த்துற வேண்டாம். சொரக்காய் வேகும்போது அதுலேருந்து தண்ணி விடும். அதனால் தண்ணி அளவாக பார்த்து சேர்த்துக்கோங்க. 5 நிமிஷத்துலேயே சொரக்காய் நல்லா வெந்து வந்துருச்சு. இதை நல்லா கலந்து விட்டுட்டு கூட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 கப் அளவு துவரம்பருப்பை வேக வச்சு சேர்த்துக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நான் இப்போ கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். தேங்காய் சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு கொதி வந்ததும் இறக்கிடலாம். சொரக்காய் உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்பை கரைக்கிறதுக்கு உதவுது. உடல் எடையை கம்மி பண்ணணும்னு நினைக்கிறவங்க சொரக்காயை தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது உடல் எடை கம்மியாகும். சுவையான சொரக்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. சூடான சாதத்து கூட இந்த சொரக்காய் கூட்டும் கொஞ்சமாக நெய்யும் சேர்த்து சாப்பிட்டு பாருங்க. டேஸ்ட் சூப்பராக இருக்கும். தொட்டுக்கிறதுக்கு ஒரே ஒரு மோர் மிளகாய் இருந்தால் போதும். அதோட டேஸ்டே தனி தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து நம்ம சேனலில் வர வீடியோஸை பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.